என் கருத்தை பேசுவேன். அங்க போய் பேசு. ஜோக் காமிச்சுக்கிறீங்களா? சொன்னா போட்டு ஒண்ணா பண்ண போறீங்க. கெஸ்ட் காலையில சொல்லும் போது தேங்க் யூ அப்படின்னு அப்ப பண்ண முடியுதுல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அமித் முறையா ப்ரோமோல வந்திருக்காரு. அமித்தும் எஃப்ஜேவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருக்கு. இந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போங்க. ஒவ்வொருத்தரா பிளாஸ்மா முன்னாடி போய் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திவாகர் என் கருத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நீ சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு எஃப்ஜே இருக்கார்ல, உன் கருத்தை தள்ளி போய் சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வேற ஒருத்தங்க பேசுறாங்க போல, அதனால எஃப்ஜே இந்த மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அமித்துக்கும் எஃப்ஜேக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. அமித் என்ன சொல்றாருன்னா, நான் சபரி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு எஃப்ஜே என்ன சொல்றான்னா, ரொம்ப நடிக்காதீங்க, உண்மையா இருந்தா தான் இந்த வீட்டுல தாக்கு பிடிக்க முடியும், நல்லவன் வேஷம் போட்டுலாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அமித் கிட்ட சொல்றான். ஏன்னா அமித் எல்லார்கிட்டயும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறார்ல, அதை மீன் பண்ணி தான் இவன் சொல்றான் போல. ஸோ எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குதுங்க, இந்த எஃப்ஜே எப்போ தான் எலிமினேட் ஆவான்னு இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி எஃப்ஜே ரம்யா சேர்ந்து போயிடுவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த வாட்டி துஷார் ரம்யா போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க ரெண்டு பேர் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஷூட்டிங்ல அவங்கள தான் வெளியேற்ற போறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த வாட்டியும் எஃப்ஜே தப்புஸ்டானா எப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே தான் கடைசி இடத்துல இருக்கான். ஆனால் அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவன் கடைசி இடத்துல இல்லை போல. ஏன்னா ரம்யா ஜோ துஷார் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொன்னாங்க. துஷார் இந்த வாரம் தான் கேம் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளே அவன் வெளியே போக போகிறான்னா எனக்கு கொஞ்சம், ஏன்னா இவ்வளோ நாள் அவன் விளையாடல, இப்போ தான் விளையாண்டான், அதுக்குள்ளே வெளியே போக போகிறான்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நல்லவனா நடிக்காதீங்க, ரொம்ப நாள்லாம் இங்கே நடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அது வேலிடான பாயிண்ட் தான். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நான் ஒழுங்காக இருப்பேன், வார்த்தையை விட மாட்டேன், அது ரொம்ப கவனமாக இருக்காரு அமித். அப்படிலாம் இருந்தால் தெரிய மாட்டோம். ஏன்னா நீங்கள் வைல்டு கார்டு என்ட்ரியாக வேற வந்திருக்கீங்க, நீங்கள் சீக்கிரமாக உங்களோட கேமை காட்டணும், இல்லைனா மக்கள் சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க. ஸோ இவன் இந்த விஷயத்த சொல்கிறானா, அப்படி சொல்லும் போது இவன் ஒன்று சொல்கிறான். இவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் போல, அதாவது கெஸ்ட்டை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் போல. அந்த ஐடியா நான் தானே கொடுத்தேன்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் நீ தான் கொடுத்தன்ற மாதிரி இவரும் ஏற்றுக்கிறாரு. ஸோ அந்த ஐடியா நான் தான் கொடுத்தன்றதை கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்தவே இல்லையே, ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா கெஸ்ட்டு பாராட்டியிருக்காங்க, அந்த ஐடியா நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க, நன்றின்ற மாதிரி அமித் தலையாட்டி இருக்காரு. ஆனால் இந்த பையன் தான் சொன்னான்றது ஒரு இடத்துல கூட சொல்ல போல. அதுக்கு அமித் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, ஆனால் நான் சொல்லலை, மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் அந்த கிரெடிட்லாம் தேவையில்லை, நீங்கள் சொல்லலை, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல மட்டும் வேற மாதிரி நடிச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்க உங்களுக்கு அந்த கிரெடிட் வேணும்னா நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கேட்டெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறான். இது ரிலேட்டடாக ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்படுது. இது சம்மந்தமாக தான் பேசிக்கிறாங்க. அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான், அந்த ஐடியாவை பற்றி இவர் கெஸ்ட் கிட்ட சொல்ல போல, அது இவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை இந்த பிரச்சனையில இவன் பேச வரான். இப்போ இவருமே என்ன சொல்றாருன்னா, இதை அப்பயே பேசியிருக்கலாம்ல, இப்போ எதுக்காக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இந்த மாதிரி மாற்றி சண்டை போடுறாங்க. ஆக்சுவலாக அமித் அடங்கி போகிற மாதிரி தான் தெரியுது ஒரு ஸ்டேஜில். இந்த ப்ரோமோவோட முடிவுலேயே கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி தான் தெரியுது. அமித் பிரச்சனையும் பண்ண மாட்டாருங்க. நீங்கள் வேணா பாருங்க, இந்த எஃப்ஜே எகிருன்னு எகிருவான், கடைசியில் அமித் கொஞ்சம் அடங்கி போயிடுவாரு. அதுவும் இந்த அமித் வந்து எஃப்ஜேவை என்ன சொல்றாருன்னா, நீங்கன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அவன் இவர் வயசுல எவ்வளோ கம்மியாக இருப்பான், குறைஞ்சு 15-20 வயசு கம்மியாக இருப்பான். ஆனால் இவர் நீங்க வாங்கன்ற மாதிரி பேசுறாரு. ஆனால் அவன் ரொம்ப சாதாரணமாக பேசுறாங்க. அப்போ நடிக்க தெரிஞ்சதுல இப்போ மட்டும் என்னவா அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறான். அதாவது வார்த்தை விடலை, அதாவது எஃப்ஜே எப்போவுமே ரொம்ப வார்த்தை விடுவான்ல, அப்படி வார்த்தை விடல, ஆனால் ரொம்ப எடுத்தறிஞ்சலாம் அமித் கிட்ட பேசிட்டு இருக்கான். அமித் கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ஃபுல் எபிசோடு பார்த்தா கூட பாருங்க, அமித் இந்த பிரச்சனையை ரொம்ப வளர்க்க மாட்டார். கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி பண்ணுறாருல, ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கம்முன்னு ஆயிடுவார் பாருங்க. இவர் தான் பிரச்சனையை முடிச்ச மாதிரி இருக்கும். எஃப்ஜே துள்ளியிருப்பான், இவர் தான் பிரச்சனையை முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அமித் ரொம்ப வீக்காக இருக்காருங்க. விக்ரம் எவ்வளோ வீக்கோ அதே மாதிரி அமித்தும் ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்றது தெரியுது. என் பசங்க பாப்பா, அதாவது என் பொண்ணு பாப்பா, நான் வந்து வார்த்தையை விடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற மாதிரிலாம் இவர் ஷேர் பண்ணுறாரு. அப்படிலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஷோக்கெலாம் நீங்கள் வரலாமா? இந்த மாதிரி ஷோலாம் கலவர பூமி. இது கலவர பூமியில் ஒரு அப்பாவிக்கு என்ன வேலை? நீங்களாம் வரவே கூடாது. நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேம் தான் விளையாடி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நேற்று கூட பாருங்கள், விக்ரம் அழுதுருப்பாரு. விக்ரம் அழுததை பார்த்து இவர் ஃபீல் பண்ணி பாத்ரூமில் போய் அழுதுருப்பாரு. என்ன நடந்துருச்சு? என்ன விக்ரம் அழுததே முதல்ல தப்புன்னு சொல்கிறாங்க. போல்டாக எதிர்த்து நிற்கணுங்க கொஞ்சம். விக்ரம் வந்து
அதாவது ரொம்ப வீக்காக இருக்கவங்கலாம் இந்த இடத்துல தங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ துஷாரே பாருங்கள் எவ்வளோ எகிரி வராம பாருங்க. அப்படி தான் விளையாடணும். அதுதான் கரெக்டு. ஸோ இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.